மொரப்பூர் அருகே தனியார் பள்ளியில் ஆசிரியர் மாணவனின் கன்னத்தில் அறைந்ததில் காதில் ரத்தம் வந்ததில் மருத்துவமனையில் அனுமதி. தருமபுரி மாவட்டம் மொரப்பூரில் இயங்கி வரும் மருத்துவ மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் மொரப்பூர் அண்ணல் நகரை சேர்ந்த ஜெயக்குமார் என்பவரது மகன் தேவநம்பி என்பவர் +1 கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து வருகிறார். இந்நிலையில் கணித ஆசிரியர் மதிவாணன் என்பவர் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அப்போது பாடம் சம்பந்தமாக கரும்பலகையில் எழுதும் போது ஆசிரியர் தவறாக எழுதியதாகவும் அதை பார்த்த மாணவன் தேவநம்பி மற்றும் சக மாணவர்கள் கணித ஆசிரியரிடம் சார் இது தவறாக உள்ளது என்று தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதில் கடும் கோபமடைந்த ஆசிரியர் சக மாணவர்கள் முன்னிலையில் தேவநம்பியை அழைத்து கண்ணமும் காதும் சேர்ந்து அறிந்ததில் மாணவனுக்கு காதில் ரத்தம் வந்ததாக கூறப்படுகிறது. பின்பு பள்ளி முடிந்து மாணவன் தேவநம்பி தனது வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு தனது தந்தையிடம் பள்ளியில் நடந்த சம்பவத்தை கூறியுள்ளார். இதையடுத்து மாணவரின் பெற்றோர் அரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு மாணவரின் காதை பரிசோதனை செய்ததில் காதில் இருக்கும் ஜவ்வு பகுதி பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இது பற்றி தகவல் அறிந்ததும் பள்ளியின் நிர்வாகத்தினர் அரசு மருத்துவமனைக்கு சென்று விசாரித்தனர். பின்னர் நிர்வாகத்தினர் கூறும்போது அடித்தது உண்மைதான் என்றும் மாணவனை அடித்த கணித ஆசிரியர் மதிவாணன் பள்ளியில் இருந்து நீக்குவதாகவும் பாதிக்கப்பட்ட மாணவனுக்கு தேவையான அனைத்து மருத்துவ சிகிச்சையும் பள்ளி நிர்வாகமே ஏற்றுக்கொள்ளும் என தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. அரூர் அரசு மருத்துவமனையில் இருந்த மாணவனை தருமபுரி தனியார் மருத்துவமனைக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் அழைத்துச் சென்றனர். ஆசிரியர் அடித்ததில் மாணவனின் காது ஜவ்வு பாதிக்கப்பட்டிருந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிறப்பு செய்தியாளர் கண்ணன். கேள்வி கேட்கறதுக்கு இப்படி இருந்தாலும் கணக்கு நேரத்துக்கு